சொர்க்கவாசல். ஒரு அப்பாவி வந்து தப்பே செய்யாமல் வந்து ஜெயிலில் போய் மாட்டிக்கிறான். அவன் எப்படி கிரிமினல் ஆகிறாங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைனு. இதை மேக்கிங் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜெயில் லைஃப் ரொம்ப நாளாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்னசென்ட் வந்து எப்படி வந்து ஸ்டெப்பாக ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி அவன் வந்து கடைசியாக கிரிமினலாக மாறுறாங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட வழக்கமான காமெடி கிடையாது, பட் நல்லா நடிச்சிருக்காரு. செல்வராகவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஜெயிலில் டானாக வராரு. ரொம்ப பவர்ஃபுல் இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் அவர் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த கதையை ட்ராவல் ஆகுது. கருணாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சோண்டு லேக் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு முறை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படத்தில் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிளட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. படத்தில் டபுள் மீனிங் டைலாக்ஸ் கிடையாது, பட் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. குழந்தைங்க இந்த படம் பார்க்க முடியாது, ஏன்னா ஏ சர்டிஃபிகேட். பட் ஒரு படம் அந்த படம் பார்க்கலாம்.